அண்ணே, வசுந்தராவுக்கு நம்ம எவ்வளவு பெரிய உதவி பண்ணோம். ரகுராமோட அத்தனை ஏக்கர் நிலத்தையும் அவளுக்கு சொந்தமாக்கி அவ பேர்ல ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் நம்ம கூடவே இருந்தோம்ல. அவ பொண்ணு ரகுராம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க பாத்துக்கிட்டதுக்காக இப்படி மொத்தமா ரகுராம் கிட்ட சரண்டர் ஆயிட்டாலே. வசுந்தரா கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு. என்ன பண்றதுமா? நாம ஒரு கணக்கு போடுறோம், ஆனா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. ஆனா போனவ சும்மா போனாலா? நாம அவளுக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டு அத்தனை பேர் முன்னால நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறா. இதுக்காக தான் நம்ம இவ்வளவு நாள் அவ கூட டிராவல் பண்ணமானே. நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருதுன்னு. எல்லாத்தையும் விட்டு தள்ளுமா, இனி ஆக வேண்டியதை பார்க்கலாம். என்ன ஆக வேண்டியதா? எனக்கே என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலன்னு. திரும்ப திரும்ப அந்த ரகுராம் விஷயத்துல தோத்துக்கிட்டே இருக்கும். ரகுராம நம்மளால ஜெயிக்கவே முடியலையேன்னு நினைச்சாலே எனக்கே என் மேல கோபமா வருதுன்னு. என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணு புரியலன்னு. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நீ அப்படி மனசு உடைஞ்சு பேசுற? இந்த மாதிரி எத்தனையோ தோல்விகளை நாம சந்திச்சிருக்கோம். அப்பெல்லாம் ரகுராம் பேரை சொன்னாலே புது வேகத்தோட புது ஐடியாவோட ரகுராம் அட்டாக் பண்றதுக்கு தயாராயிடுவேன். நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணதாமா தப்பாயிருச்சு. இனி யாரையுமே நம்ப வேண்டாமா. நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு, அதை நான் செய்ய தயாரா இருக்கிறேன். அண்ணன், அந்த ரகுராம் என் கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிடு புவனேஸ்வரின்னு கெஞ்சற வரைக்கும் நான் அந்த ஆளை விட மாட்டேன். அடுத்து என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சு சொல்றேன். தயாரா இருங்க. ஆனா இந்த தடவை நாம அந்த ஆளுக்கு கொடுக்க போற அடி மரண அடியா இருக்கணும்னு.